இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து காணாமல் போயிடுறா. வெண்பா காணாமல் போனதுனால விஜய் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது மட்டும் இல்லாத என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி வீட்டில் வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு பாபு ஒரு பக்கம் பிளான் பண்ணும். எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தணும் நாகு ஒரு பக்கம் பிளான் பண்ணும். நாமளும் எப்படா அந்த கல்யாணம் நின்று விஜய் கூட அவளுக்கு கல்யாணம் ஆகும் நாம் ஒரு பக்கம் பிளான் பண்ணோம். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாபு பிளான் பண்ண மாதிரி தான் நடக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு பார்க்க வர சொல்லிடுறாங்க. பொண்ணு பார்க்க அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டார் கிளம்பி வந்து அரவிந்துக்கு பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிருது. ஏன்னா நேற்றே அவன் ஃபோட்டோவில் பார்த்துட்டான்ல, ஃபோட்டோவில் பார்த்த உடனே பிடிச்சிருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பொண்ணு கூட தனியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனால் அவங்க வந்து அவங்க அண்ணன் அங்கேயும் வந்துடுறாரு. தனியாகவே விட மாட்டேன், தனியாக பேசணும்னு சொன்னால் தனியாக தான் நாங்கள் விடணும். அவங்க என்ன பார்த்தா அங்கேயும் வந்து மல்லியை மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்னு பார்த்து உனக்கு என்ன பிடிக்குதோ அதை சொல்லிவிடுமா, உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிவிடுமா, உன் மனசில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொட்டிடுமா அப்படின்னு வந்து அவர் சொல்லவும், எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு பாபுக்கு இந்த மல்லி சொல்லிடுறா. வேறு வழியே இல்லாமல் அப்படி அவள் வந்து பிடிக்கலான்னு சொன்னால் தான் பாபு தான் செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சிருக்காருல்ல. அதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம். மாப்பிள்ளைக்கு ஒரே சந்தோஷத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் துள்ளி குதிக்கிறாரு. ஒரு பக்கம் துள்ளி குதிக்குமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கார் சாவி கீழே வந்தது. அது வந்து குனிஞ்சு மல்லி எடுக்கிறான். மல்லி எடுத்த உடனே மல்லி கழுத்தில் இருக்கிற தாலி வந்து தொங்குது. அந்த தாலியை பார்த்த உடனே அரவிந்த் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. என்னங்க இது, தாலி கட்டியிருக்கீங்க, என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அதிர்ச்சியாக கேட்குறாரு. மல்லி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவர் ஒரு பக்கம் முழிக்க அவர் போய் ஸ்ட்ரைட்டாக பாபுக்கிட்ட, என்னங்க உங்கள் தங்கச்சி கழுத்தில் மஞ்சள் கழுத்தில் ஒரு தாலி ஒன்று தொங்குது அப்படின்னு கேட்கவும், அப்படியே பாபுக்கு செம்ம கோவம் மல்லி மேலே. நீ எல்லாம் பிளான் பண்ணி தான் நடக்கிற, கல்யாணம் நிற்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து ரொம்ப வந்து கேட்குறாரு பாபு வந்து மல்லியை. அப்படியெல்லாம் இல்லைண்ணே, தாலி போட்டிருக்குதே நான் மறந்துட்டேன் இல்லாமல் அது கீழே குனிஞ்சோடனே வந்துருச்சுண்ணே, எனக்கு தெரியலண்ணே, சாரி என்ன அப்படின்னு சொல்லணும். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நல்ல குடும்பம்னு நினச்சி தான் நான் வந்தேன், ஆனால் இவ்வளோ மோசமான குடும்பம் என்ன நடந்திருக்கு, ஏற்கனவே தங்கச்சி கல்யாணம் நடந்துச்சா இல்லை இப்போ கல்யாணம் நடந்து வேற ஒருத்தங்கிட்ட இருக்காளா அப்படின்ற மாதிரி அவங்க மாப்பிள்ளையோட அம்மா வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ரொம்ப கோவமாக. இப்படியேப்பட்ட பொண்ணை தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இருந்தியா, அதனால தான் கல்யாணத்துக்கு ரொம்ப அவசரப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாபு திட்டிடுறாங்க. அரவிந்துக்கு ஒரே கஷ்டமாக போயிடுது. என்னன்னே புரியவே இல்லையே, என்னன்னு புரியாமல் ஏமா கேட்குற, நம்ம விசாரித்து செய்வோம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரவிந்த் கேட்கவும், இதுக்கப்புறம் என்னடா விசாரிக்கிறது, இங்கே தான் தாலியே தொங்குது, என்ன ஏதுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது, இப்படி தான் ஒரு வீட்டில் வந்து அக்ரிமெண்ட் போட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிமெண்ட் போட்டு இருந்தாலும் அப்படியேப்பட்ட பொண்ணு அக்ரிமெண்ட் போட்டு இருந்தால் தப்பே நடந்திருக்காதோ, ஒன்றா தானே இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சண்டை போட்டுடுறாங்க. ஒரு வழியாக அரவிந்துக்கு வந்து இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முடிவு எடுத்துகிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.